நாரத முனிவரின் ஆலோசனையால் ராஜசூய யாகம் நடத்த முடிவு செய்த யுதிஷ்டிரன் தனது ராஜ்யமான இந்திரபிரசத்தில் ராஜசூய யாகம் நடத்த ஏற்பாடுகளை செய்துவிட்டு அவனது ராஜசூய யாகத்தில் கலந்து கொள்ள வருமாறு மற்ற அனைத்து ராஜ்யங்களில் இருக்கும் அரசர்களுக்கும் இளவரசர்களுக்கும் அழைப்பு விடுத்தான். அஸ்தினாபுரத்தின் பட்டத்து இளவரசனாக இந்திரபிரசத்தின் ராஜசூய யாகத்தில் கலந்து கொள்ள வந்தான் துரியோதனன். பாண்டவர்களின் அரண்மனையில் ராஜசூய யாகத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அதனால் அரண்மனைக்குள் சென்ற துரியோதனன் அரண்மனையின் நுழைவுவாயில் பகுதியின் தரைத்தளம் குளம் போல் காட்சி அளிக்கும்படி கட்டியிருந்தது. ஆனால் துரியோதனன் அழகுக்காக இங்கு குளத்தை வைத்து கட்டியுள்ளனர் போலும் என நினைத்து தன் கைகளால் அந்த தரையை தொட்டு பார்த்தான். ஆனால் அங்கு உண்மையில் இருந்தது தரைத்தளம்தான். அதை பார்த்து குழம்பிய துரியோதனன் எப்படி தண்ணீரின் பிரதிபலிப்பில் தரைத்தளத்தை உருவாக்கியுள்ளனர் என்று சிந்தனை செய்தபடியே அரண்மனைக்குள் செல்லும் போது வேறு ஒரு இடத்தில் மீண்டும் குளம் போல் காட்சியளிக்கும் தரைத்தளத்தை கண்டான். அதுவும் தரைத்தளம் என்று நினைத்து காலை எடுத்து வைத்தான். ஆனால் இந்த முறை உண்மையாகவே அங்கு குளம் அமைக்கப்பட்டிருந்தது. அதனால் துரியோதனன் இங்கு இருப்பது தரையல்ல நீர் நிறைந்த குளம் என்று சுதாரிப்பதற்குள் எடுத்த காலை தண்ணீரில் வைத்து நீர் நிறைந்திருந்த குளத்திற்குள் விழுந்து விட்டான். துரியோதனன் குளத்தில் தவறி விழுந்ததை தன் அறையின் சாளரத்தின் அருகில் இருந்து பார்த்து கொண்டிருந்த திரௌபதி துரியோதனனை பார்த்து ஏளனமான ஒரு சிறிய சிரிப்பை சிரித்து விட்டாள். அதோடு கூடவே குருடருக்கு பிறந்த மகனும் குருடன் தான் போலும் என்றும் சொல்லிவிட்டாள். அதனால் ஆத்திரமடைந்த துரியோதனன் தன்னை பார்த்து ஏளனம் செய்த திரௌபதியையும் அவளது கணவர்களையும் பழிவாங்க நினைத்து தன் தாய்மாமனான சகுனியிடம் ஏதாவது உபாயம் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்க மூத்த பாண்டவனான யுதிஷ்டிரனுக்கு பகடையாட்டத்தில் இருக்கும் ஆர்வத்தை பயன்படுத்தி யுதிஷ்டிரனை பகடையாட வைத்து சூதாட்டத்தின் மூலமாக அவர்களின் செல்வத்தை பறித்து பாண்டவர்களையும் அவர்களின் மனைவியான திரௌபதியையும் உனக்கு அடிமையாக்கி கொள்ள முடியும் என்றான் சகுனி. நேரடியாக சூதாட்டம் விளையாடலாம் வா என்று அழைத்தால் மற்ற பாண்டவ சகோதரர்கள் யுதிஷ்டிரனை பகடையாட்டம் ஆட விடமாட்டார்கள் என்று அழகிய பொழுதுபோக்கு மண்டபம் ஒன்றை கட்டி அதன் திறப்பு விழாவை கொண்டாடுவதற்காக அனைவரையும் அழைத்து சூதாட்டத்தை நிகழ்த்தலாம் என்று முடிவு செய்து பொழுதுபோக்கு மண்டபத்தை கட்டுவதற்கான கட்டுமான பணியை தொடங்கினார். அப்பொழுது விழாவிற்கான அழைப்பிதழை நம்மில் யார் சென்று கொடுத்தாலும் பாண்டவர்கள் வரமாட்டார்கள். அதனால் அழைப்பிதழை நீ விதுரரின் மூலமாக பாண்டவர்களுக்கு அனுப்பிவை. அப்பொழுதுதான் பாண்டவர்கள் வருவார்கள். நமது திட்டமும் வெற்றிகரமாக நடந்து முடியும் என்று சகுனி சொல்லவே பொழுதுபோக்கு கட்டிடத்திற்கான கட்டுமான பணிகள் முடிந்து மண்டபம் திறக்கப்படும் வேளையில் மண்டபத்தை காண வாருங்கள், அங்கே மகிழ்வாக நாம் விளையாடி திறப்பு விழாவை கொண்டாடலாம் என்று அழைப்பு மடலை எழுதி அதை திருதராஷ்டிரரிடம் எடுத்து சென்று பாண்டவர்களை அழைத்து மடல் எழுதியுள்ளேன். அதில் நீங்கள் உங்களது கையொப்பமிட்டு சம்மதம் தெரிவித்து விட்டால் நான் எனது சிற்றப்பா விதுரரின் மூலமாக இந்திரபிரசத்திற்கு அழைப்பை அனுப்பிவிடுவேன் என்று சகுனி சொல்லியது போல் திருதராஷ்டிரனிடம் சென்று கேட்டான் துரியோதனன். மகன் விருப்பத்தை மறுக்க மனமில்லாமல் சூதாட்டத்தில் என்ன நிகழப் போகிறது என்று தெரியாமலே திருதராஷ்டிரன் துரியோதனன் கேட்டதற்கு சம்மதம் தெரிவித்து கையொப்பம் போட்டுவிட்டார். அந்த அழைப்பு மடலை விதுரரிடம் எடுத்துக்கொண்டு சென்று அவரிடம் கொடுத்து, மன்னர் திருதராஷ்டிரர் உங்களை இந்திரபிரசத்திற்கு நேரில் சென்று உங்கள் கரங்களால் இந்த அழைப்பு மடலை கொடுத்துவிட்டு வரும்படி சொன்னார் என்று சொன்னான் துரியோதனன். அதனால் விதுரர் நேரில் சென்று யுதிஷ்டிரனுக்கு அழைப்பு மடலை கொடுத்துவிட்டு அஸ்தினாபுரம் திரும்பினர். விதுரர் இந்திரபிரசத்தை விட்டு சென்ற பின் யுதிஷ்டிரன் தன் தம்பிகள் அனைவரையும் தனித்தனியாக அழைத்து தனிமையில் அவர்களுடன் மண்டப திறப்பு விழாவிற்கு செல்லலாமா என்று கேட்டு ஆலோசனை செய்தான். முதல் 3 தம்பிகளும் திறப்பு விழாவிற்கு செல்லலாம் என்று அவனுக்கு சம்மதம் தெரிவித்தனர். ஆனால் கடைசியாக 4வது தம்பி சகாதேவனிடமும் செல்லலாமா என்று கேட்டபோது சகாதேவனுக்கு பகடையாட்ட சபையில் நடக்கப் போவது அனைத்தும் அவனது ஆருட சக்தியினால் தெரிந்திருந்ததால் வேண்டாம் என்று சொன்னான். ஏன் வேண்டாம் என்கிறாய் என்று கேட்டான் யுதிஷ்டிரன். எதிர்கால நிகழ்வுகளை பற்றி எனக்கு தெரிய வரும் எந்த ஒரு தகவலையும் நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று சகாதேவன் கிருஷ்ணருக்கு செய்து கொடுத்த சத்தியத்தால் யுதிஷ்டிரனிடம் எந்த உண்மையையும் சொல்லாமல், காரணம் எதுவும் இல்லை அண்ணா, என் மனதிற்கு அங்கு செல்ல வேண்டாம் என்று தோன்றுகிறது, அதனால் தான் நான் மறுத்தேன் என்று சொன்னான். காரணம் எதுவும் இல்லை என்றால் துரியோதனன் மீது உனக்கு இருக்கும் வெறுப்புத்தான் உன்னை அங்கு செல்ல வேண்டாம் என்று தடுக்கிறது. நம் மீது வெறுப்பை கொண்டிருக்கும் துரியோதனனே பகையை மறந்து நம்முடன் உறவு கொண்டாட முன்வரும்போது
நாமும் நமது வெறுப்பை விட்டுவிட வேண்டும். நீயும் உனது வெறுப்பை மறந்து வா. நாம் அங்கு சென்று கௌரவர்களுக்கும் நமக்கும் இடையில் இருக்கும் வெறுப்பு உணர்வை அழித்து நமது உறவை பலுப்படுத்துவோம் என்று கேட்டான். அதற்கு சகாதேவன், நமக்கான அழைப்பை கொண்டு வந்து கொடுத்தது யார் என்று கேட்டான். நம் சிற்றப்பா விதுரர் தான் அழைப்பு மடலை கொண்டு வந்தது என்றான் யுதிஷ்டிரன். அழைப்பை அனுப்பியது யார் என்று கேட்டான் சகாதேவன். உன் அண்ணன் துரியோதனன் தான் நமக்கு அழைப்பை அனுப்பியுள்ளான் என்றான் யுதிஷ்டிரன். அழைப்பில் நம்மை வரவேற்பதற்காக கையொப்பம் இட்டிருப்பது யார் என்று கேட்டான் சகாதேவன். நம் பெரியப்பா திருதராஷ்டிரர் தான் அழைப்பில் கையொப்பம் போட்டு உள்ளார் என்று பொறுமையாக சலிக்காமல் சகாதேவன் கேட்ட கேள்விகள் அனைத்திற்கும் பதிலை சொல்லி கொண்டிருந்த யுதிஷ்டிரன் தன் பொறுமையை இழந்து சலிப்பாகி, நான் உன்னிடம் என்ன கேட்டேன், நீ என்னிடம் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறாய், எதற்காக இப்பொழுது நீ இந்த விவரங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். தன் மனநிலையை யுதிஷ்டிரனுக்கு தெரியாத வண்ணம் மறைத்து கொண்டு யுதிஷ்டிரனிடம், நமக்கு அழைப்பை அனுப்பியது ஒருவர், நம்மை அழைக்க நினைத்தவர் ஒருவர், நமக்கு அழைப்பை கொண்டு வந்து கொடுத்தவர் மற்றொருவர் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அண்ணா. ஆனால் என்னை பொறுத்தவரை இவை அனைத்தையும் செய்தவன் விதி எனும் ஒருவன்தான் என்று சொல்லிய சகாதேவன் மண்டப திறப்பு விழாவிற்கு செல்வதற்கு சம்மதம் தெரிவித்தான். வேறு எதையும் யுதிஷ்டிரனிடம் பேசவில்லை. மற்ற பாண்டவ சகோதரர்களாவது பகடையாட்டத்தில் தோல்வியுற்று அனைவரும் அடிமையான நொடியில் இருந்து தான் மனவலியை அடைந்தனர். ஏன் திரௌபதியும் கூட துச்சாதனன் அவளை சபைக்கு அழைத்து செல்ல வந்த தருணத்தில் இருந்துதான் கண்ணீருடன் வாழ ஆரம்பித்தாள். ஆனால் அந்த திறப்பு விழாவிற்கு சென்றால் தனக்கும் தன் அண்ணன்களுக்கும் நடக்க போகும் அசம்பாவிதமும் தன் மனைவி திரௌபதிக்கு நடக்க போகும் மானபங்கமும் மண்டப திறப்பு விழாவிற்கான அழைப்பு வந்த நொடியிலிருந்தே தெரிந்து கொண்ட சகாதேவன் சத்தியத்தில் கட்டுண்டு உண்மையை வெளிப்படுத்த முடியாமலும் தன் குடும்பத்திற்கு நடக்க போகும் அவலத்தை தடுக்க முடியாமலும் தன் மனதில் இருக்கும் வேதனையை அடுத்தவர் தெரிந்து கொள்ளக்கூடாது என்று தன் உணர்ச்சிகளை முகபாவனையில் தெரியாதபடி தன் வேதனையை வெளிக்காட்டாமல் கட்டுப்படுத்தி கொண்டு கிட்டத்தட்ட பகடையாட்டம் நடக்கும் அந்த நொடி வரை கிட்டத்தட்ட நரகத்தில் இருப்பது போல் வாழ்ந்து வந்தான் சகாதேவன். இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.